சுபானக்கா மக்களே, என்ன மக்களே, நேத்து இந்த வீட்டுக்குள்ள நடந்ததுதான் டாஸ்கா? இல்ல நான் தெரியாம கேக்குறேன், நேத்து இந்த வீட்டுக்குள்ள நடந்ததுதான் ராஜாங்கம் டாஸ்கா? அப்போ சீசன் 6ல ஒன்னு வச்சிருந்தாங்களே, அதுக்கு பேர் என்ன? அது ராஜாங்கம் டாஸ்கா இல்ல இது ராஜாங்கம் டாஸ்கா? வீட்டுக்குள்ள சும்மா ஏதோ மீன் மார்க்கெட் மாதிரி கடந்து கத்தின்னு கத்திட்டு ஏதோ டாஸ்க பண்ணி கிழிச்ச மாதிரி நேத்து நைட் உட்கார்ந்து இவங்க எல்லாம் பேசுறாங்க தெரியுமா ப்ரோ? ரொம்ப மன வருத்தமா இருக்கு ப்ரோ. சீசன் 6ல அசீம் விக்ரம்லாம் இந்த டாஸ்கை எப்படி பண்ணியிருந்தாங்க ப்ரோ? வேற லெவல்ல வச்சு செஞ்சிருந்தாங்க. அதுல 1% கூட இவங்க பண்ணல ப்ரோ. ஆனா இவங்க நேத்து நைட் உட்கார்ந்து பேசுற பேச்சு இருக்கு தெரியுமா? அப்பா இதுல முக்கியமா நம்ம தண்ணி பழமும் விஜே பாரும். அப்பா இவங்க ரெண்டு பேரும் பேசுறது சத்தியமா என்னால தாங்க முடியலப்பா. முக்கியமா நம்ம திவாகர் அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் அள்ளி வீசிட்டதாகவும் நான்லாம் வச்சு செஞ்சிட்டேமா, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை பிளாக் பண்ண பார்த்தாங்க. அப்போ நான் விடலமா, வச்சு செதுக்கிட்டேன். ஆனா நாளைக்கு விடக்கூடாதுமா, இன்னும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா மக்களுக்கு வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பிடிக்கும், நம்ம விடவே கூடாது. விஜே பாரு நீ சூப்பரா பண்ணிட்டமா, நாளைக்கு நம்ம இறங்கி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுறதுக்கு தெரியுமா ப்ரோ, சத்தியமா என்னால முடியல ப்ரோ. எனக்குலாம் ஒரு மாதிரி தலை கிறுகிறுன்னு ஆயிடுச்சு. இவங்க பண்ணதுக்கு பேர் பெர்ஃபார்மன்ஸா? இந்த பெர்ஃபார்மன்ஸை வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் வந்து தடுத்துட்டாங்களாம். ஓகேவா? முக்கியமா சபரி, எஃப்ஜே எல்லாம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து தடுத்தாங்களாம். இந்த டாஸ்க்ல இறங்கி வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையா, இவங்க தான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி பயங்கரமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதுல சபரியை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அது கூட என்னால ஏத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சபரியை பொறுத்தவரைக்கும் என்ன டாஸ்க் நடந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தாலும் சரி, தான் அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க போய் ஏதாவது ஒரு கருத்துக்களை போட்டு அந்த விஷயத்தை ஒரு மாதிரி பிளாக் பண்ணிட்டு இருப்பாப்ல. அதே மாதிரி நேத்தும் ஒரு சில விஷயங்கள் பண்ணாப்ல. ஆனா தண்ணிப்பழம் எஃப்ஜே பார்த்து ஒன்று சொன்னார் ப்ரோ, சத்தியமா என்னால் ஏற்றுக்க முடியாது ப்ரோ. அது எப்படி ப்ரோ மனசாட்சி எல்லாம் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காருன்னு தெரியல. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள பறக்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மறக்காம லைக்கை போட்டுக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்தியமாக சொல்கிறேன், நேற்று நடந்தது ராஜாங்கம் டாஸ்கே கிடையாது. நீங்கள் சத்தியம் பண்ணுங்க ப்ரோ, சத்தியம் பண்ணுங்க. நீங்க போய் சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ணுங்க. நேத்து நடந்தது ராஜாங்கம் டாஸ்கா? சீசன் 6ல பாத்துருக்கீங்களா எப்படி இருந்துச்சு? சீசன் 8ல கூட கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. இந்த அளவுக்குலாம் கடந்து ஒரு மாதிரி எல்லாரும் கடந்து கத்திட்டுல. சீசன் 8லமே ஓகேவா இருந்துச்சு, ஃபன் இருந்துச்சு, சண்டை இருந்துச்சு. ஆனா அங்க ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் ரொம்ப வந்து பேச மாட்டாங்க. ஒருத்தர் பேசுறாங்களா, இவங்க வெயிட் பண்ணி அடுத்தவங்க பேசுவாங்க. ஆனா இவனை என்ன பண்றோன்னு தெரியுமா? இவனை எல்லாருமே ஹீரோ ப்ரோ, இவங்க எல்லாருமே ஹீரோயின் ப்ரோ. எல்லாருமே ஸ்கோர் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. எவன் பேசுறது ஒழுங்கா ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. அந்த மைக் என்ன பண்ணும்? அது பாவம், வாய் இருந்தா அப்பவே அழுது இருக்கும். எல்லாரும் கடந்து கத்திட்டு இருக்காங்க ப்ரோ. எனக்குலாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெறுப்பாயிடுச்சு. யாரா நீங்களாம், டேய் எங்க இருந்து அவங்க எல்லாம் பிடிச்சி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வகையில நேத்து நம்ம அவங்க பேர் என்ன, விஜே பாரு, நம்ம தண்ணி பழமும் உட்கார்ந்து ஒரு சில விஷயங்கள் பேசுறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சபரியை பத்தி ஒன்று சொல்றாங்க. என்ன தெரியுமா? சபரி வந்து சும்மா நம்ம பெர்ஃபார்மன்ஸை தடுக்க வரான். சபரிக்கு வந்து நம்ம மேல பொறாம, அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பதவி கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு பொறாம நம்ம என்ன பண்ணாலும் தடுக்க வரான். நான் வந்து ஒரு ராஜாவா இறங்கி வந்து பெர்ஃபார்ம் பண்ணலான்னு பாக்குறேமா, வரும்போது என்ன வந்து பெர்ஃபார்ம் பண்ண விட மாட்டேக்கான். அப்படியே கூட்டு போய் சேர்ல உட்கார வச்சிடறான். அந்த சேர்ல உட்கார்றதுக்கா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காரு. நான் இறங்கி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி தான் பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காரு. அவனுக்கு ரொம்ப பொறாமமா, ஒரு மாதிரி தடுத்துக்கிட்டே இருக்கான். அவன் இந்த டாஸ்க்ல எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு சபரியை பத்தி ஒன்று சொல்றான். இது உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் ஓரளவு உண்மைதான். ஏன்னா நேத்து சபரிக்கு கொடுத்திருந்த பொசிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் கேரக்டர் கிடையாது. அவருக்கான கேரக்டர் வந்து ஒரு சைட் கேரக்டர் மாதிரி தான். ஒரு சைடுல தான் இருக்கணும். அப்பப்ப ராஜா விருப்பப்பட்டாதான் உள்ள வந்து பேச முடியும். ராஜா விருப்பப்பட்டனா சத்த கண்டமா சைடுல தான் இருந்தாகணும். அப்படி ஒரு கேரக்டரை வச்சுட்டு நேத்து சபரி என்ன பண்ணாருன்னா, வாலண்டியரா வேணுக்கு உள்ள வந்து ராஜாக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்றது, அப்புறம் நம்ம அவங்க பேர் தலைவி விஜே பாருக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்றது, இந்த மாதிரி சொல்லி வாண்டடா அந்த கண்டென்ட் ஃபுல்லா பிளாக் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அப்பப்ப டக்குன்னு தலை வேற வெளியே வந்துச்சு. ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது தலையா வெளியே வந்து கத்துறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க. சோ இந்த விஷயத்தை தான் நேத்து தண்ணிப்பழம் எடுத்து பேசிட்டு இருக்காரு. அவன் வந்து நம்ம கண்டென்ட் பிளாக் பண்றான், நாளைக்கு நம்ம விடக்கூடாதுமா, அவன் என்ன பண்ணாலும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே தான் சேம் விஜே பாருவும் சொல்றாங்க. விஜே பாரு பொறுத்தவரைக்கும் அதே தான், அவனுக்கு பொறாம, அவன் அதனால தான் நம்ம இதை பிளாக் பண்ணுறான், பண்ண விட மாட்டேங்கான். நான் கூட ஒரு சில இடங்களில் போய் பேச போனேன், ஆப்போசிட்டில் இருக்க நாடுல போய் பேசி ஒரு சில விஷயங்கள் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அப்பப்போ குறுக்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறான். முக்கியமாக இந்த ராஜமாதா கனியுமே உள்ள வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிதான், எல்லாரையும் போட்டு அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா, ஓகே நீங்க உண்மையாவே டாஸ்க்கு விளையாடணும்னு சொல்லி விளையாண்டீங்க எல்லாம் ஓகே. ஆனா உண்மையாவே நீங்க டாஸ்க்கை கரெக்டா அப்ளை பண்ணீங்களா? டாஸ்க்கை விளையாடுறதுங்கிறது வேற, கரெக்டா அப்ளை பண்றதுங்க வேற. விளையாடுறது அப்படிங்கிறது சும்மானாச்சும் எல்லாரும் உங்களுக்கு கொடுத்த கேரக்டர் போட்டு கத்திட்டு இருக்குது. ஆனா கரெக்டா அப்ளை பண்றது அப்படிங்கிறது, யாராவது ஒருத்தர் போய் பேசுறாங்களா, அவங்க பேசணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல ஏதாவது பண்றாங்களா, அப்புறம் ஒவ்வொருத்தர போய் பேசணும், ஒவ்வொருத்தர அட்டாக் பண்ணணும், ஒவ்வொருத்தர அவங்களுக்கான தனிப்பட்ட திறமையை காமிக்கணும். மொத்தமா டப்ப வெடிக்கிறது பேரு டாஸ்க் கிடையாது.
ஓகேவா? அதை நேற்று இதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க, மொத்தமாக கடந்து வெடிச்சிட்டு இருந்தாங்க. இதில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம தண்ணி பழம் எஃப்ஜியை பற்றி ஒன்று சொன்னார் ப்ரோ. சத்தியமாக என்னால் ஏற்றுக்க முடியல ப்ரோ. எஃப்ஜியை பற்றி என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஏன்னா நேற்று தண்ணி பழம் அந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் கானா வந்து ஒரு மாதிரி தண்ணி பழத்தை போட்டு பொழந்திருப்பார். ஓகேவா? ஒரு கட்டத்தில் வந்து பாட்டு பாடி அது டைலாக் விட்டு பொழந்திருப்பாரு. அப்போ நம்ம தண்ணி பழத்துக்கு தான் பேச தெரியாதுல்ல, அது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். அப்போ தண்ணி பழம் அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா எஃப்ஜியை கூட்டார். எஃப்ஜே டேய் ஒரு பீட் பாக்ஸிங் போடுறா, தர் பீஸ் தர்பீஸ் இந்த மாதிரி ஒரு பீட் பாக்ஸிங் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு தர்பீஸ்க்கு இப்போ பீட் பாக்ஸிங் வேணுமா? எப்படி தர்பீஸ்க்கு வந்து தன்னோட பேரை சொல்லி ஒரு பீட் பாக்ஸிங் வரணும், அந்த இடத்துல ஒரு மியூசிக் போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு எஃப்ஜே கூப்பிட்றாப்புல. எஃப்ஜே என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது, அவன் பேசட்டு அதான் பேசுவாங்க, அப்புறம் வேணா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே நேற்று இந்த டாஸ்கை பிளேயே பண்ணல. அவன் பாட்டு ஒரு சைடில் உட்காந்துக்கிட்டான், அவன் பாட்டு சைடில் நிற்கிறான். நம்ம தர்பீஸ் நாடுப்பா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சைடில் நின்றுட்டு இருக்கான், மற்றபடி எதுவுமே பண்ணல. அதை சொல்லி நேற்று தண்ணி பழம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒரு பீட் பாக்ஸிங் கேட்டோமா, தர்பீஸ் இப்படி பண்ண சொன்னமா, பண்ண மாட்டேன்ட்டான். அவனுக்குலாம் போறாம, எனக்கு இப்படி ஒரு இதை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி போறாம, அவனுக்கு ஏன் இப்படி போறாம? எனக்கே அப்பப்போ தான் பிக் பாஸ் இந்த மாதிரி கொடுக்குறாரு, நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போய் கொடுக்குறாரு, இவனுக்கு ஏன் இப்படி போறாமன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. எனக்கு என்னன்னா, இப்போ அந்த இடத்துல தர்பீஸ் அப்படின்னு காரி துப்பலன்னா உங்களோட ராஜாங்கம் நடக்காதா? நான் கேட்குற ராஜாங்கம் நடக்காதா? அப்போ அவங்களோட ஃபேவரட் சுபிக்ஷா, அந்த பொண்ணு இப்போ ரீசெண்டாக துப்பிட்டு இருக்கு, அந்த பொண்ணை கூட்டு துப்ப சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் துப்ப சொல்ல மாட்டார், நேராக எஃப்ஜே தான் போய் பிடிப்பாரு. எஃப்ஜே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான், பட் எஃப்ஜே மேலே தப்பு இருக்கு ப்ரோ. அவன் அந்த டாஸ்க்கை பண்ணவே இல்லை. அவன் எதுக்கு இருக்கும் ஏன் இருக்கும்னே தெரியாமல் ஒரு முக்கில் போய் உட்காந்துருந்தான். சரி சும்மா உட்காந்துருந்தான், எதுவுமே பண்ணல. ஓகேவா? அந்த விஷயத்தை எடுத்து நம்ம பாரும் திவாகரும் பேசிட்டு இருக்காங்க, ரெண்டு பேருமே சரியா பண்ணலன்னு சொல்லிட்டு. அப்போ திவாகர் அந்த திருப்பி சுபிக்ஷா மேலே ஒரு கரிசனம் பண்ணுறாரு. என்னன்னா சுபிக்ஷா வந்து சரியா உள்ள இறங்கி பண்ணல, நாளைக்கு அவளை பண்ண வைக்கணும், மற்றபடி எல்லாருமே ஓகே நல்லா பண்ணிட்டாங்க, சுபிக்ஷா மட்டும் பண்ணாமா, சுபிக்ஷா பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு பேசுறாரு. ஏன் எஃப்ஜே சபரியும் தான் பண்ணலன்னு சொன்னீரு, அப்போ அவங்க ரெண்டு பேரும் பண்ண வைக்க வேண்டியதானே? அது நான் சுபிக்ஷானா மட்டும் பண்ண வைப்பீங்கன்னு இல்லை சொல்கிறத பாருங்களேன். இவர் வந்து கூச்சமே இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்கிறார் ப்ரோ. நான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணமா, நான் வந்து பேண்ட்டே அவுந்து போனாலும் பர்ஃபார்ம் பண்ணணும்னு பண்ணிட்டேன். அது எனக்கு கனி கூட சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ பேண்ட்டு கழட்டு போனாலும் பரவாயில்ல, நான் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டேமா, ஏன்னா நான் உள்ள ஒரு பேண்ட்டு போட்டிருந்தேன், அதனால பர்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீ வந்து சூப்பராக பண்ணிட்டமா, நீ பிச்சு உதறிட்டமா, வியானா வேற லெவல்மா, சாண்ட்ரா அக்கா மாஸ் பண்ணிட்டாங்கம்மா, கன்னியாக்கா சூப்பர் பண்ணிட்டாங்கம்மா, சபரி பரவாயில்லம்மா, எஃப்ஜே சுத்தமா இல்லம்மா, சுபிக்ஷா மட்டும் கொஞ்சம் பண்ணலமா. அதனால நாளைக்கு வந்து சுபிக்ஷாவை பண்ண வச்சிடணும், நாளைக்கு வந்து நம்ம ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் மோட்ல இருக்காரு. ஃபுல் மூட்ல இருக்காரா? ஐயோ ஏதோ மாற்றி சொல்லிட்டேன் காய்ஸ். ஃபுல் ஃபயர் மோட்ல இருக்காரு காய்ஸ், ஃபுல் ஃபயர் மோட்ல இருக்காரு. ஓகேவா? அப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான டாஸ்க்கை முக்கியமான காய்ஸ், ஆளுக்கு ஒரு மம்பட்டை எடுத்து தோண்டி நடு வீட்டுக்குள்ளே டாஸ்க்கை முக்கிடுவானு. ஆல்ரெடி நேற்று ஒரு 2 மணி நேரமாக 3 மணி நேரம் தான் நடந்துச்சு அந்த டாஸ்க். ஓகேவா? ஏன்னா நைட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணானுவேன், அதுக்குள்ளே ஒரு மாதிரி சந்தகடை மாதிரி கத்த ஆரம்பிச்சானுவேன். அப்போ இன்னைக்கெல்லாம் காலைல ஆரம்பிச்சிருவானு, காலைல ஆரம்பிச்சு இவனை என்னென்ன பண்ண போகிறான்னு தெரில, எத்தனை கடையை ஓப்பன் பண்ண போகிறானோ, எத்தனை பேர் மண்டையை உருட்ட போகிறானோ, என்ன கதைன்னு தெரில. இதில் இவங்க பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுகிறதா என்னால் ஏற்றுக்கவே முடியல. இவங்க பண்ணுறதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி பேசுகிறாங்க தெரியுமா, அதான் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. இவர் பேண்ட் கலண்டு போனப்போ குதிச்சதெல்லாம் பெருமையாக பேசுகிறாரு ப்ரோ. பேண்ட் கலண்டு போனப்போ நீ கூச்சி எடுத்தது உனக்கு அசிங்கம்யா, அதை ஏன் புரிய மாட்டேங்க இருக்கு? அதை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நினச்சிக்கிறாரு. நான் மாசா பண்ணிட்டோமா, சூப்பராக பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு. ஒரு ராஜானா எப்படி இருக்கணும்? ஒரு ராஜாக்கான அறிகுறி ஏதாவது ஒன்று இருக்கா? 1% இருக்கா? 0.0000 தான் இருக்குது. அதுவும் அந்த ட்ரெஸ்ஸு அந்த கிரீட் அதுக்கு தான், மற்றபடி உங்ககிட்ட எதுவுமே இல்லை. சும்மா உட்காந்து கத்திக்கிட்டு இப்போ டாஸ்க்கை பறக்க விட்டோம், நாளைக்கு அடித்து தெறிக்க விட்றேன்னு சொல்லிட்டு வாய் மட்டும்தான். என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில போகிறோம். இந்த 2 பேர் வச்சிருக்க பிளான்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வீட்டை கொளுத்தினாலும் கொளுத்திடுவாங்க, கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். வீடு கொளுத்தப்படும், எப்போ வேணால் வீடு வெடிக்கும். ஆல்ரெடி எப்போ வெடிக்கும்னு தெரில, ஏதோ நிறையா சம்பவம் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வெடித்தாலும் வெடிச்சிடும் காய்ஸ், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நேற்று நடந்த அந்த டாஸ்க்கை நீங்கள் எப்படி ரசிச்சிங்க, எந்த மாதிரிலாம் ரசிச்சிங்க, உண்மையாகவே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, அதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இதில் ராஜா மாதா வேற குறுக்க வந்து ஒன்றா ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க பேரில். மொத்தத்தில் பூரா பயிலுமே அந்த கேரக்டரை கொண்டுட்டானோ அப்படிங்கிறதா உண்மை பெறும். அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை எல்லாருமே கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. உங்களுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.